வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மக்களுக்கு முக்கிய தகவல். கடவுச்சீட்டு விநியோகத்தில் கடுமையாகும் கட்டுப்பாடுகள். துரித நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கல்வி அமைச்சு அறிவிப்பு. மின் பாவனையாளர்களிடமிருந்து அறவிடப்பட்ட மேலதிக தொகை. சம்பிக்க ரணவக்க குற்றச்சாட்டு. வாகன இறக்குமதிக்கான அனுமதி தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையுடனான எதிர்பார்ப்பை வெளியிட்டுள்ள சர்வதேச நாணய நிதியம். 4 வயது சிறுமி கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம். ரணில் கடும் கண்டனம். யாழில் பொன் சிவகுமாரின் 50வது நினைவேந்தல். போலி முறைப்பாடு செய்து தப்பிக்க முயன்ற யுவதிக்கு சிறை தண்டனை. தொடர்வன விரிவான செய்திகள். சில தசாப்தங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டைகளில் தற்போது அந்த நபரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியாமையினால் கடவுச்சீட்டு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய தேசிய அடையாள அட்டைகளில் தெளிவற்ற புகைப்படங்கள், எண்கள் மற்றும் எழுத்துக்களை வைத்திருக்கும் நபர்கள் கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கு முன்னர் தேசிய அடையாள அட்டையை தயார் செய்ய வேண்டும். கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பிக்கும் போது தெளிவான அடையாளத்துடன் கூடிய தேசிய அடையாள அட்டையை முன்வைக்குமாறு குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்பிட்டிய தெரிவித்துள்ளார். மேலும் கடவுச்சீட்டு வழங்குவதற்கு விண்ணப்பதாரரின் விண்ணப்ப படிவம், 6 மாதங்களுக்கு செல்லுபடியாகும் வண்ண புகைப்படம், தேசிய அடையாள அட்டை, பிறப்பு சான்றிதழ் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். பல விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பித்த தேசிய அடையாள அட்டைக்கமைய விண்ணப்பதாரரை உண்மையான விண்ணப்பதாரராக அங்கீகரிக்க முடியாததன் காரணத்தால் கடவுச்சீட்டை வெளியிட முடியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போதுள்ள முறைப்படி கடவுச்சீட்டுகள் 10 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். எதிர்காலத்தில் குடியேற்ற முறையின் நவீனமயமாக்கல் காரணமாக காலாவதியாகும் கடவுச்சீட்டுகளை புதுப்பிக்கும் போது விண்ணப்ப படிவத்தை மட்டும் பெற்று அனுமதிகள் வழங்கப்படும். தற்போதுள்ள கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்களின் தேசிய அடையாள அட்டைகள், புகைப்படங்கள், பிறப்பு சான்றிதழ்கள் போன்றன குடிவரவு அமைப்பில் ஸ்கேன் செய்து புதுப்பிக்கப்படும் என்றும் குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு அடுத்த 2 வாரங்களுக்குள் பாட புத்தகங்களை வழங்குவதற்கு துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். கொலன்னாவ மற்றும் களனிமுள்ள பிரதேசங்களில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாட புத்தகங்களை இழந்த பாடசாலை மாணவர்களின் அவல நிலை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் வெளிப்படுத்தியுள்ளார். இதற்கு நாடாளுமன்றத்தில் வைத்து பதிலளிக்கும் போதே கல்வி அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் 2 வாரங்களுக்குள் வெள்ளத்தினால் பாடசாலை பாட புத்தகங்களை இழந்த மாணவர்களுக்கு உதவுவதற்கு அமைச்சுடன் இணைந்து வேலை திட்டம் ஒன்றை வகுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபை கடந்த 5 மாத கால பகுதியில் மாத்திரம் 9,000 கோடி ரூபாய் மேலதிக வருமானத்தை ஈட்டியுள்ளதாகவும் இக்கால பகுதியில் மின் பாவனையாளர்களிடமிருந்து மேலதிகமாக 12,000 ரூபாய் அறவிடப்பட்டுள்ளது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மின்சார சபையை 12 கூறுகளாக பிரித்து அவற்றை தனியார் தரப்பினருக்கு வழங்கும் இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டமூலம் குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும். அரசு சேவை தொடர்பில் அரசாங்கம் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது என்பது தற்போது கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது 1200 அரசு நிறுவனங்கள் காணப்படுகின்றன. 100 ஆண்டுகளுக்கு முன்னர் 10 அரசு நிறுவனங்கள் மாத்திரமே இருந்தன. அரசு நிறுவனங்களின் மொத்த செயலாற்றுகை தொடர்பில் மதிப்பாய்வு செய்ய வேண்டும். நட்டமடையும் அரசு நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். நட்டமடையும் அரசு நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. ஆனால் மறுசீரமைப்பின் போது கடைபிடிக்க வேண்டிய வெளிப்படைத்தன்மை மற்றும் பொது கோட்பாடுகள் தொடர்பில் நாணய நிதியம் முன்வைத்த பொதுவான அறிவுறுத்தல்களை அரசாங்கம் கடைபிடிக்கவில்லை என்றார். வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் ஷெம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார். உள்ளூர் வாகன உற்பத்திகள் குழுவுடன் நிதியமைச்சில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது.
இதில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் 44,430 வாகனங்கள் சந்தைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. அவற்றில் 38,144 உந்துருளிகள் மற்றும் 6,286 மகளூந்துகள் உள்ளடங்குகின்றன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தமது திட்ட அளவுருக்களுடன் ஒத்துப்போகும் வெளி வணிக கடனாளர்களுடன் விரைவில் ஒப்பந்தங்கள் எட்டப்படும் என்று பலமான எதிர்பார்ப்பை சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் ஜூன் 12 செயற்குழு ஒன்று கூடி இலங்கை தொடர்பான 2வது மீளாய்வு தொடர்பில் கலந்துரையாடும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜூலி ஹோசாக் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார கொள்கை சீர்திருத்தங்கள் நம்பிக்கைக்குரிய முடிவுகளை காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பிடத்தக்க சாதனைகளில் விரைவான பணவீக்கம், வலுவான இருப்பு சேர்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் ஊக்கமளிக்கும் அறிகுறிகள் என்பன அடங்கும் என்றும் இவை அனைத்தும் நிதி ஸ்திரத்தன்மையை பராமரிக்கின்றன என்று ஜூலி ஹோசாக் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறிய தாமதங்கள் ஏற்பட்டாலும் 2ஆம் கட்டத்திற்கான திட்டத்தின் ஒட்டுமொத்த செயற்திறன் வலுவாக உள்ளது. இந்த நிலையில் கடன் மறுசீரமைப்பின் அடுத்த படிகளாக வெளிப்புற வணிக கடன் வழங்குனர்களுடன் பேச்சுவார்த்தைகளை முடிப்பது மற்றும் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களுடன் கொள்கை அடிப்படையில் ஒப்பந்தங்களை செயற்படுத்துவது என்பவையே எஞ்சியுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் உள்நாட்டு கடன் செயற்பாடுகள் பெரும்பாலும் முடிக்கப்பட்டுள்ளன என்பதோடு கூடுதலாக சீன மேம்பாட்டு வங்கியுடனான பேச்சுவார்த்தைகள் மேம்பட்ட நிலையில் உள்ளன என்றும் ஜூலி ஹோசாக் சுட்டிக்காட்டியுள்ளார். தந்தை ஒருவரினால் 4 வயது சிறுமி கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் இந்த விடயம் பற்றி அவர் குறிப்பிட்டுள்ளார். 4 வயது சிறுமி மீதான கொடூர தாக்குதல் நாட்டையே உலுக்கியதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை நடத்தியவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதேவேளை சிறுமியின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உதவிகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்கள் இன்றி நாளைய எதிர்காலம் கிடையாது என்பதனை அனைவரும் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறான சம்பவங்களை தடுக்க சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை முன்வைத்துள்ளார். சிறுவர்களின் நலன்களை உறுதி செய்வதற்கு உச்ச முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பதவிய பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் காணொளி வெளியிடப்பட்டிருந்தது. குகுல் சமிந்த என்ற நபரே இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தியாகி பொன் சிவகுமாரின் 50வது ஆண்டு நினைவேந்தலானது யாழில் இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது நேற்றைய தினம் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் யாழ் மாவட்ட காரியாலயத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அன்னாரது திருவுருவ படத்திற்கு ஈகை சுடர் ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட பொறுப்பாளர் சபா குகதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நினைவேந்தலில் கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தியாகி பொன் சிவகுமாரனுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். குளியாப்பிட்டியவில் போலி முறைப்பாடு செய்த யுவதிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தான் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக பொய்யான முறைப்பாடு செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முறைப்பாட்டாளருக்கு 1 மாத கட்டாய சிறை தண்டனையை நீதவான் ரந்திக லக்மால் ஜெயலத் விதித்துள்ளார். உயர்கல்வி கற்கும் பன்னல பிரதேசத்தில் வசிக்கும் யுவதி ஒருவரே இவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். போலீஸ் அதிகாரிகளான தனஞ்சனி பஸ்நாயக்க மற்றும் சுகந்திகா முன்னிலையில் தான் ஒருவரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக யுவதி அளித்த வாக்குமூலத்திற்கு அமைய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இருவரும் நீண்ட நாட்களாக காதல் தொடர்பில் இருந்ததாக தெரிய வந்ததை அடுத்து குற்றப்பத்திரிகையில் திருத்தம் செய்து போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தனர். காதலனுடன் தனிமையில் இருந்தமை வீட்டுக்கு தெரிய வந்த நிலையில் அதிலிருந்து தப்பிக்க போலி முறைப்பாடு மற்றும் தகவல்கள் யுவதி வழங்கியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய போலி முறைப்பாடு செய்த யுவதிக்கு 1 மாத கட்டாய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் டுடே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. தொடர்ந்தும் நியூஸ் டுடே செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி.